வெல்கம் டு Rafa's Anjaraipetti சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு சக்கப்பழத்தோட சீட் வச்சு ஒரு சூப்பரான வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட Rafa's Anjaraipetti சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நாம் முதல்ல சக்கப்பழத்தோட சீட்ஸை கலெக்ட் பண்ணி தோல் உரிச்சிட்டு நல்லா அவிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு எடுத்துக்கணும். இந்த ரெசிபியை நாம் ஒயிட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கணும். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த அந்த இஞ்சி பூண்டை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கணும். சக்க சீட் சில பேருக்கு வாயு தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். அதை சரி செய்யறதுக்கு இந்த இஞ்சி பூண்டு விழுது உதவும். அதோட ரெசிபிக்கு நல்ல மணமும் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் ஏற்றிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். இதே ரெசிபியை டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு வீடியோ கிடையில சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சக்க சீடில் உள்ள அந்த ரெட் கலர் தோல் உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதை சீசனில் கிடைக்கிற டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நாம் கிரேட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டை அதில் போட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். சக்க சீடில் விட்டமின் ஏ, பி, சி, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்துன்னு ஏராளமான சத்துக்கள் இருக்குது. ஒரு சில புற்றுநோய்கள்லேருந்தும் இதை நம்ம பாதுகாக்குது. கோதுமை மாவில் பண்ணக்கூடிய சப்பாத்தி மாதிரியான ரெசிபீஸ் கூட சக்க சீட் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு உடலுக்கு ரொம்பவே வலிமை தருது. இந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்ச சக்க சீடை இனிமே தூக்கி போடாதீங்க. இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த மசாலா தூள்களை அதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம போட்ட மசாலாக்கள் கரிஞ்சிராத அளவுக்கு நல்லா போட்டு வதக்கிக்கணும். அடுத்ததாக நாம் அவிச்சு கட் பண்ணி வச்சுருந்த அந்த சக்க சீட்ஸை இதுக்குள்ளே போட்டுக்க போகிறோம். இப்போது இதே டிஷ்ஷை நாம் எப்படி டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய் பால் அல்லது தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும். இதை நாம் டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நாங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மசாலா எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வறுவல் ரெசிபி பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்தா கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட டிஷ் ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ 1/4 ஸ்பூன் எலுமிச்சம்பழத்தோட 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி அதை இந்த டிஷ்ஷோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ண பிறகும் லெமன் அண்ட் வாட்டர் ஆட் பண்ண பிறகும் நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம இதை ட்ரையாக பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு பக்கத்தில் பட்டு இன்னொரு பக்கத்தில் படாமல் ஆயிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த டிஷ் கரிஞ்சிராமலும் பார்த்துக்கணும். தீயை ரொம்பவே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம். இப்போ நம்மளோட டிஷ் நல்லாவே ரெடி ஆயிருச்சு. மாவு சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு டேஸ்டியான சூப்பரான சக்க சீடு வறுவல் ரெடி ஆயிருச்சு. இப்போ நாம் இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.